ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மதுரையில் கல்யாணத்தில் செய்யக்கூடிய ஸ்பெஷல் ரஸ்க் ஹல்வா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. 15 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம், கெட்டே போகாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி புது புது ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரஸ்க் ஹல்வா செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஹல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரஸ்க் எடுத்துக்கலாம். சாதா ரஸ்க்கு அல்லது மில்க் ரஸ்க்கு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை ரவை பக்குவத்துக்கு பொடி பண்ணணும். ரஸ்க்கு முழுசாக மிக்சியில் அரைக்கும் போது சரியாக அரைபடாது, அதனால சின்ன சின்ன பீஸாக உடச்சிக்கிறலாம். இப்போது இதை 2 பேட்சாக பிரித்து அரைச்சிக்கிறலாம். கொஞ்சமும் ஈரமில்லாத மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரிவர்ஸ் பல்ஸில் அரைச்சிக்கிறணும். நைஸாக பொடி பண்ணக்கூடாதுங்க, ரவை பக்குவத்தில் இருக்கணும். 1-2 பெரிய பீஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை கையில் உடச்சி விட்டுக்கிறலாம். நைஸாக பொடி பண்ணோம்னா இறுகி போய் ஹல்வா பக்குவத்துக்கு வராது. நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணுறதுக்கு பதிலாக நல்ல வெயிட்டான இடிக்கல்ல தட்டிட்டு ரவா பக்குவத்துக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க. இதை அரைச்சாச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு மீத இருக்க ரஸ்கையும் அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ எல்லா ரஸ்கையும் அரைச்சாச்சு. இது எவ்வளோ அளவு இருக்குன்னு ஏதாவது மெஷரிங் கப்லேயோ கிளாஸ்லேயோ எதில் வேணாலும் அளவு எடுத்துக்கோங்க. அந்த கப்லேயே மீத இருக்க எல்லா பொருளையும் அளவு எடுத்துக்கிறணும். மெஷரிங் கப்பில் 1 கப் ரஸ்க்கு பொடி இருக்குங்க, இதை வறுத்துக்கிறணும். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ரஸ்க்கு பொடியை சேர்த்துக்கிறேங்க. நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் 1 நிமிஷம் நல்ல கமகமன்னு வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கிறணும். ரஸ்க்கு ஏற்கனவே கிறிஸ்பியாக இருக்கனால சட்டுன்னு வறுபட்டுரும். தீயை அதிகமாக வச்சிங்கன்னா அடியில் கரிஞ்சு போயிருங்க, அதனால் குறைவான தீயிலே வச்சு வறுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் மெஷரிங் கப்பில் 1/4 கப், அதாவது 3 டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கிறணும். இது நல்லா செவந்து கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துலேயே இதோட கலர் நல்லா மாறிடும். இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துக்கிறணும். மெஷரிங் கப்பில் 2 கப் வரை சேர்த்துக்கிறலாங்க. இனிப்பு அதிகமாக இருக்குங்க, அதனால 1 கப் ரஸ்க்குக்கு 1.5 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ரொம்பவும் தித்திப்பாகவும் இல்லாமல் சரியான இனிப்பாக இருக்கும். சர்க்கரையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ரஸ்க்கும் சர்க்கரையும் ரெண்டும் கலந்து விடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அந்த பேனையை திரும்பவும் அடுப்பில் வச்சு மெஷரிங் கப்பில் 1.5 கப் தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சுங்க, வறுத்த ரஸ்கையும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த உடனே ஃப்ளேமை குறைச்சி வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. இது ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 5-6 நிமிஷம் வரையும் ஆகும். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ரஸ்கோட மிக்ஸ் ஆகி வர தொடங்கும். இந்த ஸ்டேஜில் இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காயோட 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மிக்சியில் நைஸாக பவுட்ரு பண்ணிட்டு சேர்த்துக்கணுங்க. ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் சேர்க்கும் போது ரொம்பவே அட்டகாசமான ஃப்ளேவர் கிடைக்கும். இது சேர்த்த பிறகு இந்த மாதிரி ஹல்வா பக்குவத்துக்கு வரணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணுங்க. இப்போ அடியில் ஒட்டாமல் எல்லாம் சேர்ந்து அல்வா கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பை வறுத்துக்கிறலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. அதாவது மெஷரிங் கப்பில் 1/4 கப் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு உருகின பிறகு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது தேவைப்பட்ட அளவு சேர்த்துக்கிறலாம். இது கூடவே வெள்ளரி விதை பாதாம் சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா வறுபட்டு செவந்து வருங்க, அப்படியே ரஸ்க்கு ஹல்வாவில் சேர்த்துக்கிறலாம். முந்திரி பருப்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் ரஸ்க்கு ஹல்வா இழுத்துடும். இனிமேல் நெய் சேர்க்க வேணாம், ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் கிளறி விடுங்க. உள்ளே இழுத்த நெய்யெல்லாம் மேலே பிரிஞ்சு தனியாக வரும். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமான ரஸ்க்கு ஹல்வா ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷா அல்லாஹ் அடுத்து இதே மாதிரி சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.